Hi guys, welcome to MD Gamers YT. நம்ம இன்னைக்கு என்ன கேம் பார்க்க போறோம்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் பார்ட் 2. இன்னைக்கு அந்த கேம் தான் பார்க்க போறோம் guys. வாங்க ஜம்ப் பட்டன் ஓகே. இந்த வீடியோக்கு எல்லாம் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கூடவே இந்த பெல் ஐகானையும் டேப் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் வீடியோ போட. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, தப்பு பண்ணுறீங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. ஓகே, கேம் ப்ளே ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம போன தடவை பார்ட் 1 பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம 186 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ என்னென்ன பொருள் இல்லைன்னு அந்த ப்ராடக்டெல்லாம் இப்போ ஆர்டர் போட போகிறோம். ஓகே, பாஸ்தா இல்லை, ஃப்ளார் இல்லை, சூசு இல்லை. ஓகே கைஸ், ஃப்ளாரு ஒன்று போட்டுக்கலாம், பாஸ்தா 1, சூசு 2 போட்டுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கன்ஃபார்மாக இதை வாங்கணும் கைஸ். பின்னாடி ஒரு லைசன்ஸை வாங்கணும். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கான பொருள்கள் எல்லாம் வாங்க முடியும். ஓகே கைஸ், நம்ம இந்த பொருள்லாம் ஆர்டர் போட்டோம். வந்துருச்சு கைஸ். இப்போது எல்லா பொருளும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக இங்கே ஆர்டரை அடிக்கிடலாம். டிஸ்பிளே ஃபுல்லும் வந்துருச்சு. ஐயோ, வாங்கி எடுக்கணும் இல்லையா? ஓகே கைஸ், வாங்க வாங்க வாங்க. இன்றைக்கி ஒரு சீக்கிரமாக விளாடுறோம். ஓகே 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 மிச்சம் இருக்கிற பொருளை நம்ம இங்கே போட்டு வச்சிடலாம். பாஸ்தா. ஓகே, பாஸ்தா ஐ திங்க் பாஸ்தா கரெக்டாக வந்திருக்கு. ஃப்ளார், ப்ளூ கலர் ஃப்ளார். ஓகே, இதை கரெக்டாக ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். எல்லா பொருளும் இருக்குது கைஸ். ஓகே, ஆயில் இருக்குது. சரல் ஒரு இது ஃபுல்லாக இருக்குது, 12 இருக்குது. மிச்சம் எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. பாஸ்தா ஃபுல்லாக இருக்குது. சூஸு ஃபுல்லாகவே இருக்குது. ப்ரெட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. போகும்போது வாங்கிக்கலாம் அப்படியே போக போக. ஓகே, கடையை ஓப்பன் பண்ணிடலாம். ஐயோ, பாஸ்தாவோட விலை ஏறி இருக்கான். வாங்க பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் அதிகமான ரேட் தான் எல்லாத்துக்கும் வச்சுருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு கஸ்டமர் பேலன்ஸ் 1 ரூபி. ஓகே ஓகே, சரி. கஸ்டமர் வரதுக்குள்ளே இந்த ஏரியாவை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு. இந்த ஜம்ப் பட்டன் நல்லாயிருக்கு. நம்ம லைசன்ஸ் இந்த வீடியோவில் எப்படியாவது வாங்கிடணும். நம்மகிட்ட ஆல்ரெடி 144 ருபீஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணணும். கார்டன் வந்துட்டோம். உள்ளே வரதுக்கு வழியில் ஜம்ப் பட்டனால தான் உள்ளே வரணும் போல். ஓகே ஓகே ஓகே, இன்னும் எதுவும் கஸ்டமர் வரலன்னு நினைக்கிறேன். சரி, கொஞ்ச நேரம் அப்படியே ஜம்ப் பண்ணி விளாண்டுருப்போம். ஓகே, ஒரு கஸ்டமர் வந்துருக்காங்க. எந்த கஸ்டமர்? ஓகே, 2 பேர் வந்துருக்காங்க. இந்த கேம் கொஞ்சம் நல்லா இருக்கு, அதனால தான் பார்ட் 2 போடுறேன். ஓகே, லெவல் 3 முடிய போது. லெவல் 3க்கான இது இங்கேயே வந்துடுச்சு. நம்மளால் லோன் கூட எடுக்க முடியும். ஆனால் நம்ம 758 எடுத்தால் 15 டேஸில் 57 ஒரு நாளைக்கு கட்டணும். இந்த மாதிரி வச்சா நம்ம 787 கட்டணும். இந்த வீடியோ லோன் எடுக்க வேணாம், நம்மளா சம்பாதிப்போம். வாங்க 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 சீக்கிரம்.
கஸ்டமர்ஸை கொஞ்சம் நிறைய பேர் வர வச்சிடலாம். 5 சேஞ்ச். ஐயோ ஸ்க்ரீன் ஆடுதே. ஸ்க்ரீன் ஏன் ஆடுதுன்னே தெரில. ஓகே 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 சீக்கிரம் பில்லு போடலாம். எல்லாத்துக்குமே சீக்கிரம் பில்லை போட்டுட்டு இப்போ லைசன்ஸ் வாங்கினா வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. என்ன பொருள் தெரியுமா? எல்லாமே ஃப்ரிட்ஜ் ஐட்டம்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஆமாம், எல்லாமே ஃப்ரிட்ஜ் ஐட்டம்ஸ் கிடையாது. டீ பிளாக்கும் அதுக்கப்புறமா வந்து காஃபி டார்க் ரோஸ்ட் காஃபி பவுடர் மட்டும்தான் ஷெல்ஃபுக்கிட்ட கரெக்டாக நம்மக்கிட்ட 2 இது இருக்குது. பட் ஃப்ரிட்ஜ் இனிமேல் தான் வாங்கணும். ஐயோ இதை கிளிக் பண்ணிட்டு ப்ரைஸிங்கு ஆப்ஷன்ஸ் ஏதாவது பேமெண்ட்ஸ் கட்டணுமா? கரெக்டாக இருக்குது. எந்த பேமெண்ட்ஸும் இல்லை இப்போதைக்கு. கரெக்டாக நம்மகிட்ட இருக்குது. லெவல் 4 வந்துட்டோம். கஸ்டமர் வந்துட்டாங்க. கொடுங்க மேடம். ஓகே 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 சீக்கிரம் போடு 80 போட்டேன் தெரியாமல். ஓகே நம்ம வந்து நாளைக்கு லோன் எடுத்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி எடுக்கிறதுல வந்து யூஸ் கிடையாது. இன்றைக்கி எடுத்தால் நாளைக்கு பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நாளைக்கு எடுத்துகிட்டா வந்து நாளான்னைக்கு தான் நாளைக்கு காலையில் எடுத்துடலாம். ஓகே லைட் ஆன் பண்ணு. லைட் ஆன் பண்ணிட்டு ஓகே இப்போ வந்து நம்மளோட ஹையஸ்ட் வந்து 29 நினைக்கிறேன். 29 யாராவது பீட் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். 26 1 2 3 4 லெவல் 4 கவுண்ட் வந்து அதாவது ஒரு பொருள் கம்மியாக இருக்கா? ஷூஸு தான் நல்லா சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சேல்ஸ் ஆகுது கொஞ்சம். டக்குன்னு போட்டேன். ஓகே ப்ரெட்டு சுத்தமாக இல்லை, காலியாக போகுது. சீக்கிரம் ப்ரெட்டை வாங்கணும். ப்ரெட்டு 2 பேக்கெட்டு. சீக்கிரம் பரவாயில்ல. கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து நிற்கட்டும். நம்ம வந்து வந்துடலான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வரட்டும். அதுக்குள்ளே இந்த ப்ளூ ஃப்ளவர் வந்து ஒன்று ஆர்டர் போட்டுக்கலாமா? 2 போட்டுக்கலாம். ஏன்னா ப்ளூ ஃப்ளவர் நிறைய பேர் வாங்குகிறாங்க. ஐயோ ஒரு ரேக்கே ஃபுல்லாக காலியாகிடுச்சு. ஒன்று வாங்கியிருந்தோன்னா திருப்பி இன்னொரு டப்பா ஆர்டர் போட்டிருக்கணும். ஓகே 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 வைக்கிறதுக்குள்ளே எல்லோரும் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் செக் அவுட் ஃபுல் ஆயிடுச்சு. ஆமாம் செக் அவுட் டக்குன்னு இப்போ செக் அவுட். நம்ம கூடிய சீக்கிரத்தில் ஒரு கேஷியரை வேறு இது பண்ணணும். ஓகே கரெக்டாக இருக்கு. குடன் ஃபைன் சரல். ஐயோ இது வேறு காலி ஆயிடுச்சா? 2 ஆர்டர் போட்டுட்டு டக்குன்னு எல்லாத்தையும் அவங்க மட்டும் இந்த சரல் வாங்கியிருந்தாங்கன்னா போதும், நமக்கு வந்து இன்னும் ப்ராஃபிட் ஆகிருக்கும். ஓகே பரவாயில்ல. நான் வந்து இது மேலேயே இதுவாக இருந்தேன். அதனால் அது சரல் காலியானதே பார்க்கல. வேறு எந்த பொருளும் காலியாகலை இப்போ வரைய. ஓகே 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 ஆயில் காலியாக போகிற நிலைமையில் இருக்குது. இன்னும் 3 ஆயில் தான் இருக்குது. ஓகே 2 ஆயில். ஐயோ சைடு கேப்பில் இவங்க வேறு ஃபுல்லாகிடுறாங்க. ஓகே 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 செக் அவுட் வரணும். முதல்ல இந்த ஆயில்ஸை கொஞ்சம்
சைடு கேப்பில் ஆயில் எடுக்கிறாங்க. நம்ம அதுவும் டக்குன்னு பில்லு போட்டு விட்றோம், நல்லாயிருக்கும். கரெக்டாக 22 rupees இப்போ தான் கேட்குறாங்க. 1 என்டர் 24. கார்டெலாம் டக்கு டக்குன்னு போட்டு விட்ற வேண்டியதான். ஐ திங்க் ஒரு கார்டை கொடுப்பாரு. கேஷு. ஓகே 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 7.5. நம்ம வந்து 7.0550ன்னு போடலாம், இல்லை வந்து வெறும் 5 போட்டால் கூட போதும். ஆனால் முன்னாடி 0 இருக்கக்கூடாது, அதான் மீன். இருக்கார் கேஷு 1. யாராவது கடையில் இருக்காங்களா? யாருமே இல்லை, யாரும் வரவும் இல்லை 2 சைடும். சரி, கடையை க்ளோஸ் பண்ணியாச்சு. அந்த வாங்கின ஒரு ஆயிலை மட்டும் அடுக்கி வச்சுட்டு இன்றைக்கான டேயை முடிச்சிடலாம். வாங்க சீக்கிரம் அடுக்கு. கரெக்டாக பேலன்ஸ் ஒரு ஆயில் வரும். ப்ரெட்டு இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. நான் ஏன் இதை இங்கே போட்டேனே தெரில. ஓகே, இந்த வீடியோக்கு ஒரு நல்ல சப்போர்ட் தருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் தந்தீங்கன்னா தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ண. ஓகே, ஒரு நாளைக்கு 54 கட்டலாம், அவ்வளோதான். நம்ம கையில் இப்போ 1000 இருக்குது. இப்போ வந்து லைசன்ஸை வாங்கணும். ஓகே, க்ரோத் எவ்வளோ? க்ரோத்தா இப்போ க்ரோத் வாங்க வேண்டாம். இப்போ க்ரோத் வாங்கிட்டேன்னா அப்புறம் ஃபர்னிச்சர்ஸ் வாங்க முடியாது. இதுக்கு வந்து ஃப்ரீசர் தேவைப்படும். ஓ, அப்டேட்டில் இதெல்லாம் வேறு விட்டுருக்காங்க. அப்டேட்லாம் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஷெல்ஃபு ஹாஃபு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த சில பொருள் தான் இருக்கும். ஷெல்ஃபு, இந்த 2 ஃப்ரிட்ஜு, இந்த 2 மினி ஃப்ரிட்ஜெல்லாம் கூட கிடையாது. ஃப்ரிட்ஜு 2 ஃப்ரிட்ஜு, செக் அவுட்டு, ஸ்மால் ரேக் இருக்கும், இது இருக்கும். டால் ரேக்லாம் இருக்காது. ஸ்பீக்கர் இருக்காது. கேட்டகரிலாம் இருக்கவே இருக்காது அப்போலாம். சரி, நம்ம என்ன வாங்க வந்தோம்? ஃப்ரிட்ஜ் பி வாங்கிக்கலாம். இப்போ வந்து வந்த ப்ராடக்ட்ஸ் வேறு வாங்கணும். ஓகே, எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ கடையில் வேறு ஏதாவது பொருள் இல்லையா? இந்த பாஸ்தா தான் நல்ல ஒரு காலி ஆகுது, அதனால் பாஸ்தாவையும் ஆர்டர் பண்ணியாச்சு. ஓகே 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 கொஞ்சம் கேம் பிளேவை சீக்கிரம்லாம் முடிக்கணும். இது வந்து அப்படி பாக்ஸாக கீழே போடு. இந்த வீடியோவோட கோல் கரெக்டாக இது அச்சீவ் பண்ணியாச்சு. இதை வந்து இங்கே வாசலில் ப்ளேஸ் பண்ணிடலாம். சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். ஏன்னா வந்து நல்லாயிருக்கு விளாட்றதுக்கு, எனக்கும் நல்லாயிருக்கு, உங்களுக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போதைக்கு எல்லா பொருளும் எடுத்து அடுக்க வேண்டியதான். வாட்டர் பாட்டில், ஓ மை காட், நம்ம வாட்டர் பாட்டில் வேறு 2 ஆர்டர் பண்ணுமே. ஒரு இதுலேயே 2 இதை கூட ஃபில் பண்ண முடியும் போல். நான் தெரியாமல் எல்லாத்துலேயும் 2 ஆர்டர் பண்ணேன். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. டீ பிளாக்
தெரிஞ்சிருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே வாங்கியிருப்பேன் எல்லாத்தையும். அது ப்ராப்ளம் இல்லை இப்போது, ஏன்னா வந்து அது நமக்கு எல்லாமே சேல்ஸிங் ப்ராடக்ட் தான், எல்லாமே சேல்ஸ் ஆகிடும். ஓகே, காஃபி பவுடர்லாம் கரெக்டாக இருக்குது. இது காஃபி பவுடர், இது டீ பவுடர். பாஸ்டா எல்லாத்தையும் வச்சிட்டோம். வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்லா தான் இருக்கும் வீடியோ நான் போடுறது. இதுவரை யாராவது ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க தான். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடணுன்னு இதுவாக இருக்கும், மோட்டிவேஷன். அவ்வளோதானா எனக்கு மோட்டிவேஷன். ப்ளேஸ் வேறு ஏதாவது வீடியோ வேணால் கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னா ஐயோ எங்கே பக்கத்தில் ப்ளேஸே பண்ணி பார்க்கலையே, எவ்வளோ இருக்கும்னு தெரியலையே. ஐ திங்க் காலின்னு தான் நினைக்கிறேன். கீழே வச்சு பார்ப்போம். இல்லை ஓகே, வேஸ்ட் பண்ணல. இப்போ எல்லாத்துக்கும் ரேட் செட் பண்ணணும். எப்போவுமே எனக்கு இந்த கேமில் வந்து நான் மார்க்கெட் ப்ரைஸை விட கொஞ்சம் அதிகமாக தான் செட் பண்ணுவேன். அப்படி தான் செட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைய. நீங்களும் இந்த கேம் விளாண்டிங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸை விட கொஞ்சம் அதிகமாகவே செட் பண்ணி விளாடுங்க. அப்போ தான் வந்து இதாக இருக்கும், கொஞ்சம் நிறைய காசு சம்பாதிக்க முடியும் ஈஸியாக. போடு $11 விற்கலாம். ஐயோ கரெக்டாக அந்த குட்டிட்டாங்க, கிளிக் பண்ண முடியல. இது வந்து 6க்கு விற்கலாம். டீ பவுடர் வந்து, வாட்டர் பாட்டில் வந்து எவ்வளோ விற்கலாம்? 3க்கு விற்றா யாரும் வாங்க மாட்டாங்க. 40. சரி, நம்ம வந்து இதில் மட்டும் கொஞ்சம் கம்மி ப்ராஃபிட்டாகவே எடுத்துக்கலாம். 50 வச்சுக்கலாம். நமக்கு வந்து $16 கம்மியாக தான் நம்ம வச்சுருக்கோம். இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் வாங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மார்க்கெட் ப்ரைஸை விட அதிகமாக, இப்போ தான் மார்க்கெட் ப்ரைஸை விட அதிகமாக வச்சா தான் நல்லாயிருக்கும்னு, அதுக்குள்ளே எனக்கே மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியாக வைக்க விட்டாங்க. ஓகே, எல்லாத்துக்கும் கரெக்டான ரேட் செட் பண்ணிட்டோம். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டோம். எல்லா பொருளுமே ஃபுல்லாக இல்லை, சில இது வந்து 1 2 இல்லை. ஓகே கஸ்டமர்ஸ் வாங்க. யாருமே வர மாட்டேங்கிறாங்க, கடையை ஓப்பன் பண்ணிட்டு. சரி, கொஞ்ச நேரம் அந்த லேப்டாப்பில் போயிட்டு நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா. டூல்ஸ், டேப்லெட், இதெல்லாம் முன்னாடியே இல்லையே. டெக்கரேஷன், ஓகே லாஸ்ட் செக்ஷனுக்கு எவ்வளோ? இப்போ செம்ம காசு. பர்ச்சேசிங், இந்த ஆப்ஷன் கூட முன்னாடி இல்லை. மியூசிக் பிளேயரும் ப்ரைஸிங் கூட. கஸ்டமர்ஸ் வராங்க இப்போ தான். ஓகே கைஸ், செம்ம வியாபாரமாக இருக்குது இப்போது. இப்போ வந்து நான் ஓகே, இன்றைக்கி இதெல்லாம் கடனாக வாங்கணும். இன்றைக்கி ஏதாவது பேமெண்ட்ஸ் கட்டணுமான்னு தெரில. ஓகே, நாளைக்கு தான் பேமெண்ட்ஸ் கட்டணும். இப்போதைக்கு நம்ம ஒரு லோன் எடுத்திருக்கோம், ரிமைனிங் கட்டணும். ஓகே சீக்கிரம். கஸ்டமர்ஸ் ஐயோ 20.
$1 பேலன்ஸ் தாத்தா. சீக்கிரம் 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 டக்குன்னு இதை வேலையும் பார்க்கலாம். ஸ்பீடாக ஓடுறோம். உசைன் போல்ட்டுக்கே டஃப் தருவோம். உசைன் போல்ட்டு ஓடுறது எங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டாங்க. ஒரு தடவை இந்த மொத்த சீட்டையும் சுற்றி வரலாம். வேறு ரோடு இல்லை, இந்த சைடு ரோடு இருக்குது. ஓகே ஓகே ஓகே, இப்படி தானே நம்ம ஷாப் வரும் இல்லையா? ஒரு வேளை எப்படி போகணுமா? இல்லை இல்லை இல்லை, அதுதான் நினைக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, இதுவும் இல்லை. நான் சுற்றினத்தே தான் சுற்றிட்டுருக்கிறேன். ஐயோ, ஷாப்பை காணோம். சரி பார்த்துக்கலாம், பொறுமையாக போவோம். உண்மையிலேயே நான் எங்கே இருக்கேன்னு தெரில. இப்படி தான் நினைக்கிறேன். கடை மாதிரி தான் தெரியுது, ஆனால் இல்லை. ஐ திங்க் நான் எங்கேயோ சுற்றி வந்துட்டேன். இந்த சைடு எங்கேயுமே இல்லை, இந்த சைடு தான் நினைக்கிறேன். ஓகே சூப்பர், கடையை காணும். சின்ன சிட்டினால சுற்றி வந்துடலாம் ஈஸியாகவே. இங்கேருந்து இப்படி தானே இந்த கார்டனெல்லாம் யார் சுற்றி போயிட்டுருப்பா. அப்படியே போயிட்டு இங்கே வந்து டேரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டு இங்கே தானே கடை இருக்கும். நான் கடையவே காணும். நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன். இங்கேருந்து கார்டனு ரூட்டையும் மறந்து போயிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கேன். இந்த சைடு வருமோ ஷாப்பு? அப்படி பார்த்தாலும் இல்லையே. இந்த நடு சென்டர் ரோடு தான் நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளோ கஸ்டமர்ஸ். ஐயோ கியூ ஃபுல் ஆயிடுச்சா? என்னமோ சொன்னார், என்ன காலி ஆயிடுச்சு. எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. சீஸ் கரெக்டாக தான் இருக்குது. இதோ ஒன் டைம் செக் அவுட் ஃபுல்லாக. அதான ப்ராப்ளம். இப்போ பாருங்க, சும்மா மின்னல் வேகத்தில் பண்ணுறேன் செக் அவுட்ஸ் எல்லாம். என் வாய்ஸ் அங்கங்கே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கேட்டுருதுன்னா சாரி. ஓகே 50 சென்ட் வந்து பேலன்ஸ் தந்து என்டர் பண்ணிடலாம். ஓகே, ஐயோ செக் அவுட் வேறு ஃபுல்லாக. ஐ திங்க் இந்த வீடியோ செம்ம லென்த் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே பாருங்கள், லென்த்தாக தான் இருக்குது. நான் இப்போயே பார்த்துட்டேன். 23 மினிட்ஸ் ரெக்கார்டிங் ஆயிடுச்சு இதுவரையவே. ஆனால் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக கட் பண்ணிலாம் எடிட்லாம் பண்ண தெரியாது. ஜஸ்ட்டு தம்ப்நெயில் வைக்க தெரியும், அப்புறம் இது பண்ண தெரியும். அப்படியே அது இன்ட்ரோ போட தெரியும். வேறு எனக்கு எதுவுமே பண்ண தெரியாது. எடிட்டிங் கட்டெல்லாம் வேணாம். இந்த வீடியோக்காக நான் ட்ரை பண்ண போகிறேன் அந்த மாதிரி ஏதாவது. இந்த வீடியோவில் கொஞ்ச நாள் கழித்து வேணால் ட்ரை பண்ணணும் இதெல்லாம். ஆனால் நீங்கள் எல்லோரும் அதுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் தரணும். சூப்பர் 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 சூப்பர். 31 ஹையஸ்ட்டை பீட் பண்ணிட்டாரு. கரெக்டாக எவ்வளோ கஸ்டமர்ஸை டாக்டர் இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் நடுவில் வந்தால் சாரி. ஐயோ, ஏதோ ஒரு பொருள் காலியாக போதா? சூசு காலியாக போகுது. சரி, இதெல்லாம் நாளைக்கு ஆர்டர் போட்டுக்கலாம்.
இப்போதைக்கு இதோட முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து போடும்போது ஐ திங்க் இவர் தான் உங்களோட லாஸ்ட் கஸ்டமர் நினைக்கிறேன். இது வந்த உடனே கடையை க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா க்ளோஸுங்கிற ஆப்ஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. சரி அங்கே வாங்க வாங்க கஸ்டமர் வாங்க வாங்க வாங்க. ஒவ்வொரு கஸ்டமரும் எனக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒவ்வொரு கஸ்டமர் நல்ல ரேட்டுக்கு வாங்குறாங்க. ஓகே கைஸ், இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கிறேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் 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 கைஸ் பாய்.